Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் என்னங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் டெரிவேஷன் பார்ட் எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, புரிஞ்சு படித்தா இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கிளியராக என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதில் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கண்டக்டர்னால் என்னது, சாதாரணமான ஒரு ஒயர். ஸோ இந்த ஒயர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், ரைட்? ஒரு சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். 2Dயாக பார்த்தா சர்க்கிள், 3Dயாக பார்த்தா சிலிண்டர், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயரை என்ன எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒயரை கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் குறுக்க வெட்டி உள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தா அது இப்படி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதோ அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டியோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒருவேளை கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் அது இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த கொஸ்டின் என்னங்கிறது என்ன செய்யும், புரியும். ஸோ இந்த பிக்சரில் ஏன்னு அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இ அப்படிங்கிறது எலக்ட்ரான் அண்ட் வி ஆஃப் டி அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி. ஸோ மேலே டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். இவங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் டி ஆஃப் எக்ஸ். ஜென்ரலாக இந்த டி அப்படிங்கிற டேர்ம் ஏன் வருது அப்படின்னா, மிக மிக கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திருந்தால் அந்த இடத்துல டி வரும். ஸோ கீழே இந்த டிஎக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வி இன்ட்டு டிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டிஎக்ஸ்னு எழுதினாலும் சரி தான், வி இன்ட்டு டிடின்னு எழுதினாலும் சரி தான். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த டெரிவேஷன் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால சஃபிக்ஸ் வந்து டி வந்திருக்கு. ஜென்ரலாக அது வெலாசிட்டி தான். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. நம்ம டெஃபினிஷன்லேயே படிச்சிருப்போம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து என்னது, வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால் என்ன செஞ்சுருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்தது தான் வெலாசிட்டி. இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ வி ஆஃப் டி இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு நினச்சிஞ்சிரும், கிடச்சிரும். ஸோ இது ஈக்குவேஷன் 2.7. ரெண்டாவது ஜென்ரலாக அதுக்கடுத்து வால்யூம்னா என்ன அப்படின்னா, ஏரியாவை ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இப்போ இது ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ இந்த கண்டக்டர் இதை நீங்கள் வெர்டிக்கலாக நம்ம நிமித்து வச்சுக்கிடுவோம், நேராக தூக்கி வச்சுக்கிடுவோம். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த டிஎக்ஸ் வந்து என்னவாயிரும், ஹைட் ஆயிரும், ரைட்? அப்போ ஏரியாவையும் அந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், வால்யூம் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அப்படி தான் கிடச்சிச்சு. 1 மினிட். இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. வால்யூமுக்கு பதிலாக ஏ இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி வந்துச்சு, இப்படி தான் வந்துச்சு. ஏ அப்படிங்கிறது ஏரியா, அது கூட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் என்னங்கிறது கிடச்சிரும். இங்கே டிஎக்ஸை ஹைட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இன்ட்டு என்னா அவங்க என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். அதையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் 2.8ல் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2.7ல் நம்ம டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன கிடச்சிச்சு, விடி வி இன்ட்டு டிடி, ரைட்? அதை எடுத்து 2.8ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், சிம்பிள். 2.7ல் கிடச்ச வேல்யூ எடுத்து 2.8ல் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னே இந்த வேல்யூ கிடச்சிரும். இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் எழுதி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், தன்னாலே வரும், இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வேல்யூ கூட ஈயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு டிக்யூக்கு ஈக்குவல். அப்படின்னா என்ன, ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூ கூட எலக்ட்ரானோட மேக்னிடியூட் வேல்யூ என்ன அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணால் இந்த பர்டிகுலர் நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இது வரைக்கும் ஒரு டெரிவேஷன் பார்ட். இப்போ ஐயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிக்யூ பை டிடி. இப்போ தான் நீங்கள் டிக்யூக்கு வேல்யூ என்னங்கிறத டிரைவ் பண்ணியிருக்கீங்க. டிரைவ் பண்ண வேல்யூவை இந்த கரண்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் இந்த டிக்யூவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை என்ன செய்யுங்க, இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு என்ன நடக்கும், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் டிடி இருக்கும். அந்த டிடி கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு 2.9 ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இதுதான் ஐயோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐ பை ஏ. கரண்ட்டை ஏரியாவால் என்ன செய்யணும்,
டிவைட் பண்ணோம். இப்போ தான் கரண்ட்டுக்கு வேல்யூ என்னங்கிறத டிரைவ் பண்ணோம். 2.9 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷனில் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன நடக்கும், இந்த இப்படி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு ஏ இருக்கும், அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவேஷன் 2.10. ஓகேவா? இது மேக்னிடியூட் இங்கே எழுதியிருக்கிறது ஜே வெக்டார் ஈக்குவல் டு NEVDன்னு எழுதியிருக்கிறது வெக்டார் நோட்டேஷன். இது வந்து வெக்டார் நோட்டேஷன். ஸோ 2.10 மேக்னிடியூட், இது வெக்டார் நோட்டேஷன். தட்ஸ் ஆல். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா VDக்கு பதிலாக 2.4ல் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ 2.4 சம்மிலே இந்த கொஸ்டின்லே இல்லை, இதை விட முன்னாடி இருக்குது, இந்த மேலே இருக்குது. அப்போ VDயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மெமரி பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த கொஸ்டினில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை படித்து வச்சுக்கணும். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா 2.11 ஈஸியாக கிடச்சிரும். இந்த 2.11ல் ஈயை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சிக்மான்னு வச்சுக்கிறோம். அப்போ மற்ற எல்லா வேல்யூவையும் தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சிக்மான்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.